சிம்மம் மேஷம் இருக்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடியது. இந்த 2 இதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் அவங்க பண்ணவே வேண்டாம், ரொம்ப கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் தனுஷ், அதில் ரொம்ப அதிகபட்சமாக கவனமாக இருக்கிறது சிம்மம் தான். இது ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். ஏன்னா மெயின் விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ ராசியாக இருக்கிறவங்களுக்கு அஷ்டம சனி ஸ்டார்ட்டு, புரியுதுங்களா? இப்போ லக்கணமாக இருக்கிறவங்களுக்கு லக்கணத்தில் கேது, வாழ்க்கையில் எது செஞ்சாலும் அடி விழுகுறதுங்கிற மாதிரியான அமைப்பு ஆகி போயிடும். ஸோ சரி, சிம்மத்துக்கு சிம்மத்துலேருந்து நேராக மேஷத்தை பார்க்கும், மேஷத்துலேருந்து நேராக ஆட்டோமேட்டிக்காக இப்போ 7ஆம் பாவம் கிடையாது, 7ஆம் பார்வை கிடையாது கேதுக்கு, அப்போ 9ஆம் பார்வையை தனுசு பார்க்கும். அப்போ டோட்டலாகவே பார்த்திங்கன்னா இந்த 3 பேர்த்துக்கு அடி ரொம்ப. அப்போ மற்றவங்களுக்கு எல்லாமே ஓகேவா அப்படின்னால், யாருக்கெல்லாம் சிம்மத்திலேயோ மேஷத்துலேயோ தனுசுலேயோ குரு சனி புதன் இந்த கிரகம் இருந்தால் பங்கு சந்தை பக்கம் போகாதீங்க. இந்த 3 ராசியில இந்த கிரகங்கள் இருந்தால் நீங்க இந்த ராசியும் இல்லை, இந்த லக்கணமும் இல்லை, இந்த ராசியில நீங்க லக்கணமும் இல்லை, அப்பாடான்னு நம்ம நினைக்க வேண்டாம். இந்த கிரக அமைப்பு உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க, இந்த கிரக அமைப்பு இருந்தால் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நான் ஒரு சூட்சமத்தையே சொல்லிட்டேன், புரியுதுங்களா?